நரசிம்மா என்கின்ற நாமம் தி மோஸ்ட் பவர்ஃபுல் மந்திரம். சும்மா விளையாட்டு இல்லை, சும்மா கேலி கூத்து இல்லை. நடக்குமா நடக்காதான் ஒத்தையாரட்டையா போட்டு பார்க்காதீங்க. நடக்கும், நடத்தியே காட்டுவான் நரசிம்மன், நடத்தியே காட்டுவார் நரசிம்மன். சாதாரணமான நாமமா அது? ஒன்றுமில்லை. ஒரு செய்தி சொல்லி மேடை இவர்கள் கையில் கொடுக்க போகிறேன். கங்கையினுடைய இந்த கரையில் ஆதிசங்கரர் நிற்கிறார். கங்கையினுடைய மறு கரையிலே பத்மபாதர் நிற்கிறார், அவருடைய சீடர். நடுவில் கங்கை பிரவாகம் எடுத்து ஓடுகிறது. ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காம அக்கறையில் இருக்கக்கூடிய தன்னுடைய சீடர் பத்மபாதரை பார்த்து வாப்பா அப்படின்னார். இந்த நடுவில் கங்கை ஓடுதுங்கிறதே அவர் மறந்துட்டார். அந்த பாதத்தை கங்கை மேலே எடுத்து வைக்க வைக்க கங்காதேவி குருவுக்கு பத்மபாதர் கொடுத்த மரியாதைக்காக என்ன அழகான ஒரு காரியத்தை செய்தாள் பாருங்கள். ஒரு அடி எடுத்து வச்சோன்னு ஒரு தாமரைப்பூ பூக்கும். சும்மாவா? இது மிக அருமையாக இந்த மேடையிலே தாமரை தமிழ் இலக்கிய மன்றம் நடத்தக்கூடிய நிகழ்வு. அங்கே தாமரைக்கு பேச்செல்லாம் இருக்கலாமா? ஒரு அடி எடுத்து வச்ச உடனே தாமரை மலர் பூத்தது. மறு அடி எடுத்து வைத்தார், மறுமலர் பூத்தது. அப்படியே தாமரை பூத்து பூத்து அக்கறைக்கு வந்த பிறகுதான் திரும்பி பார்க்குறார். தண்ணி மேலே தாமரை மேலே நடந்து வந்திருக்கார். அவ்வளோ பெரிய ஒரு சக்தியை கங்காதேவி குருவின் மீது வைத்த பக்திக்காக கொடுத்தாள். அதற்கு பிறகுதான் அவருக்கு பத்மபாதருங்கிற பெயரே வந்தது. பத்மம் என்று சொன்னால் தாமரை என்று பொருள். அவர் ஒரு காட்டுக்குள்ள போய் தவம் செய்தார். எதுக்கு தெரியுமா? நரசிம்மரை கண்ணால பார்க்கணும்னு தவம் செய்தார். நரசிம்மா நரசிம்மா நரசிம்மான்னாரு. நரசிம்மர் வரவே இல்லை. ஒரு வேடன் தினமும் இவரை பார்ப்பான். இவர் நாளும் பொழுதும் இதிலே உட்கார்ந்துருக்காருன்னு ஒரு நாள் வந்து தவத்தை கலைச்சி, ஐயா நானும் 5 நாளாக பார்க்குறேன், இந்த இடத்த விட்டு எழுந்திருக்காம நரசிம்மா நரசிம்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, யார் தான் அந்த நரசிம்மர் அப்படின்னு கேட்டார். உனக்கெல்லாம் சொன்னால் புரியாது போப்பான்னார். தயவுசெய்து சொல்லுங்க அப்படின்ன உடனே முகம் சிங்கம் மாதிரி இருக்கும், உடம்பு மனுஷாள் மாதிரி இருக்கும். அவரை தான் பல ஆண்டுகள் தவம் செஞ்சு தேடுறேன், இன்னும் என் கண்ணுக்கு அகப்படலை. கவலையே படாங்க, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே அந்த காட்டுக்குள்ளே நான் தேடிடுறேன் அப்படின்னா. போடா பைத்தியகார பயல, தவமாம் தவம் இருப்பவர்கள் கூட அதை பார்க்க இயலாது. அந்த நரசிம்ம ரூபத்தை சாயங்காலத்துக்குள்ளே கொண்டு வந்து காட்ட போறியா? போடா, என் வாக்கை நிறைவேற்றனா இல்லையான்னு பாருங்க. சத்தியமாக வந்தாலும் வருவேன், நரசிம்மத்தோடு தான் வருவேன்னு போய் காட்டுக்குள்ளே தேடுறான். அன்னைக்கு முழுதும் சாப்பிடல. எதிரில் மான் வருகிறது, நரி வருகிறது, வேட்டையாடணுங்கிற சிந்தனையே போயிட்டு நரசிம்மாங்கிற நாமத்தை சொன்ன உடனே நரசிம்மா நரசிம்மான்னு தேடுனா. மணி 6 ஆச்சு, நரசிம்மம் வரல. என் வாக்கு தவறுனா நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு நினச்சான். இது அந்த காலம். இப்போ எவன் நமைக்காத? இப்போ வாக்கு தவறுனா தான் மரியாதையாக இருக்குன்னு நினைக்கான். வாக்கு தவறுனா உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மலை மேலிருந்து கீழே விழப்போகின்ற நேரத்தில் நரசிம்மர் அவன் மீது இரக்கம் கொண்டு அப்படியே அவன் கண் முன்னால் வந்து சிங்க முகம் மானுட ரூபத்தோடு நின்னார். நான் தான் அந்த நரசிம்மர்னார். வாயா, ஒன்னைத்தான் இவ்வளோ நாளாக தேடிட்டு அலைகிறேன், நீ எங்கே ஓடி ஒளிஞ்சேன்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ளே கொடிகள் படர்ந்துருக்கும் பாருங்க, அந்த கொடிகளுடைய அந்த கம்பெல்லாம் பிடிச்சி கயிறு கணக்காக நரசிம்மரை கட்டி, யாராவது தவமாம் தவம் இருந்தாலும் இந்த காட்சி கிடைக்குமா? அந்த கொடிகளை கொண்டு நரசிம்மரை கட்டி கர கர கரகரன்னு இழுத்துட்டு வந்து இவர் முன்னாடி நிறுத்தி, கிடைச்சானா இல்லையா நரசிம்ம? கொண்டு வந்துட்டோம் பாருங்க, நீங்கள் கேட்ட நரசிம்ம இந்தா நிற்காருன்னு எங்கே எங்கன்னு பார்க்காரு. கொடிகள் மட்டும்தான் பத்மபாதர் கண்ணுக்கு தெரிஞ்சதே தவிர நரசிம்மர் அவ கண்ணுக்கு தெரியல. அவர் அப்பமும் தன்னுடைய தெரிந்தோ தெரியாமலோ மனசுக்குள்ள இருந்த ஆணவம் நினைச்சாரு, ஏன்பா தவமாம் தவம் இருக்கிற வேதங்களை எல்லாம் கரைபுரள படித்திருக்கிறேன், என் கண்ணுக்கு தெரியாத நரசிம்மம் உன் கண்ணுக்கு மட்டும் எப்படிப்பா தெரியும்? எனக்கே தெரியலங்கிற அந்த ஆணவம் கடைசி வரைக்கும் இறைவன் காட்டலை. அசிரீரி மட்டும் கேட்டுச்சு, பத்மபாதா நரசிம்மன் இந்த வேடனுடைய கண்ணுக்கு தெரிந்தான், ஆனால் உன் கண்ணுக்கு தென்படவில்லை. ஏன் தெரியுமா? என்னை போல் படித்தவர்கள், என்னை போல் ஆற்றல் மிக்கவர்கள், என்னை போல் வேதத்தை கரைபுரள கற்றவர்களுக்கு மட்டும்தான் நரசிம்மர் தெரிவார்னு நினச்சியே, கடைசி வரைக்கும் உன் கண்ணுக்கு நான் தெரியவே மாட்டேன். ஒன்றும் படிக்காத இந்த வேடனுக்கு தான் என்னுடைய காட்சியை கொடுத்தேன்னு சொன்னாரே. அந்த நரசிம்மன் நாமம் என்ன அழகாக! பிரகலாதன் அழைத்த உடனே தூணை உடைத்து கொண்டு அவர் வெளியே வந்தாரே, அந்த பிரகலாதன் அழைப்பின் போது தூணை உடைத்து
கொண்டு வெளியே வந்த மந்திரம் என்ன தெரியுமா? இதை மட்டும் வேற எந்த பூஜையும் நீங்கள் பண்ண வேண்டாம். ஒரு 15 நிமிடம் ஒதுக்கி இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் ஒரு நாளைக்கு 108 முறை சொல்லிட்டு என்னுடைய தொலைபேசி எண்ணை இந்த தமிழ் மன்றத்தை சார்ந்த அமைப்பாளர்கள்ட்ட வாங்கி, அம்மா நீங்கள் சொன்னது சரிதான், எனக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்லத்தான் போகிறீங்க, நான் அதை காது கொடுத்து கேட்கத்தான் போகிறேன். அந்த தூணை பிளந்து கொண்டு வெளியே வருகின்ற பொழுது அபவத் யஷ்ப அபவத் பக்த ஜன ஆர்த்திகந்து வித்ருத்வம் அந்நேஷு அவிச்சாரிய தூர்ணம் ஸ்தம்பே அவதாரதம் அனன்ய லப்யம் லக்ஷ்மி நரசிம்ஹம் சரணம் பிரபத்தியேன்னு ஒரு மந்திரம். யஷ்ப அபவத் பக்த ஜன ஆர்த்திகந்து வித்ருத்வம் அந்நேஷு அவிச்சாரிய தூர்ணம் ஸ்தம்பே அவதாரதம் அனன்ய லப்யம் லக்ஷ்மி நரசிம்ஹம் சரணம் பிரபத்தியே. அம்மா இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா பகவான் சொன்னாராம், பிரகலாதா நான் யுகங்கள் தோறும் அவதாரம் எடுக்கின்றேன், ஆனால் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு தாயினுடைய கருவை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இப்பொழுது பிரகலாதா என்னை நரசிம்மா என்று நீ அழைக்கிறாயே, இப்பொழுதும் உன்னை ஆட்கொள்வதற்கு உன் துன்பத்தை நீக்குவதற்கு நான் ஒரு தாயின் கருவறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீ 10 மாதங்கள் அல்லவா துன்பத்தை தாங்கிக் கொண்டு காத்திருக்க வேண்டும். அதற்கு நான் இடம் கொடுக்காமல் உடனடியாக நான் கர்ப்பத்தில் தரிக்காமல் தூணை பிளந்து கொண்டு அதிவேகமாக நான் வருகிறேன் என்று இதற்கு பொருள் பெரியோர்களே. இதை மட்டும் சொன்னால் வாழ்க்கையில் நமக்கு துன்பமே இல்லை. ஆக மிக அழகாக ராமா, கிருஷ்ணா, நாராயணா, கோவிந்தா, நரசிம்மாங்கிற நாமத்தை அம்புப்படுக்கையில் இருந்து கொண்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் வாயிலாக பீஷ்மர் மிக பிரதானமாக இந்த மண்ணுக்கு தந்தாரே, அதை போல கீதா உபதேசம், அதை போல யஸ்னபட்சண காட்சி, நச்சுப்பொய்கை செய்தி, இதெல்லாம் பாரதத்தினுடைய கண்களாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த பாரதம் உங்கள் உள்ளத்தை மாற்றாமலா போகும். அந்த பாரதம் உங்கள் அழுக்கார்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமலா போகும். அந்த பாரதம் தன்முனைப்பு செருக்கு நான் என்கின்ற அகந்தையிலிருந்து உங்களை விலக்கி காக்காமலா போகும்.